ஒரு செயலை செய்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய அச்செயலை செய்யக்கூடாது. என் வலிமை என்ன என்பதை நிரூபிக்கிறேன் பார் என்பதுதான் ஆசை வழிபட்ட செயலாகும். ஆசை, தேவை இவை இரண்டும் எதிர்மறையானவை என்று கூட கூற முடியும். தேவை அப்போதைய அவசரத்திற்காக ஒன்றை விரும்பும். அந்த நெருக்கடி தீர்ந்த பின்னர் அப்பொருள் அவசியமில்லை என்று அதை ஒதுக்கிவிடும். ஆனால் ஆசை என்பது தனக்கு தேவையே இல்லாத, பல சமயங்களில் தனக்கு சம்பந்தமே இல்லாதவற்றையெல்லாம் கூட விரும்பும். இயற்கை என்றுமே தேவைகளின் வழி செல்கிறது. மனிதனோ ஆசைகளின் வழியே செல்பவன். வெயில் அளவுக்கு மீறி காயும்போது கடல் நீர் ஆவியாகிறது. ஆவியானது அளவுக்கு மீறி திரளும்போது அது மேகமாக மாறிவிடுகிறது. மேகமும் தன் அளவை மீறி குளிர்ந்தால் மழையாகி, மழை அளவுக்கு அதிகமாக பொழிந்தால் அதிலும் நதியாக ஓடி கடலில் சேர்ந்து விடுகிறது. ஆக இங்கு எல்லாமே தேவை, அவசியம், நிர்பந்தம் இவற்றால் தோன்றுபவைதான். வெயில் குறைவாக அடித்தால் அங்கு மேகம் தோன்ற வாய்ப்பு இல்லை. மேகம் குறைவாக குளிர்ந்தால் அங்கே மழை பெய்வது இல்லை. குளிர்ந்த மழையால் நதியில் ஓட்டம் என்பது ஏற்படுவது இல்லை. மனிதனிடம் எந்த ஆற்றலை கொடுத்தாலும் உடனே அதை பிரயோகித்து பார்த்து விடுவான். அதனால்தான் இயற்கையின் அளவற்ற ஆற்றல் எதுவும் மனிதனிடம் தரப்படுவதில்லை. பேருண்மை கண்ட சூஃபி ஞானிகள் பலர் தம்மிடம் அத்தகு ஆற்றல் உள்ளது என்று பிறரிடம் கூறுவதும் இல்லை. தாங்களே கூட நினைத்து பார்ப்பதும் இல்லை. அவர்களை பொறுத்தவரை ஒருவர் தம்மிடம் ஒரு பொருளை கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்கிறார். அவர் அனுமதியின்றி அதனை நாம் உபயோகிக்க கூடாது. அவர் வந்த பின் அவரிடம் திரும்ப இதை ஒப்படைத்துவிட வேண்டும். அல்லது அவர் அனுமதியுடன் அவர் சொன்ன வழியில் அப்பொருளை உபயோகிக்க வேண்டும் என்பதுதான். சூஃபி ஞானிகளை பொறுத்தவரை எதுவும் நமதல்ல என்பதுதான் அவர்கள் முடிவு. முதலில் உலகம் படைக்கப்பட்டது. பின்னர் அதில் வாழ்வதற்கென்று நாம் படைக்கப்பட்டோம். நமக்கென்று ஒரு வாழ்வு படைக்கப்பட்டது. அவன் படைத்த உலகில் அவனால் படைக்கப்பட்ட நாம் அவன் படைத்த அனைத்தையும் அவன் விருப்பப்படிதானே செய்ய வேண்டும். அதனால்தான் தேவையின்றி அவர்கள் எதுவும் செய்வதும் இல்லை, எதுவும் சொல்வதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களிடம் இயற்கை அபாரமான ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கியது உண்டு. அதையும் கூட அவர்கள் தேவையின்றி வெளிப்படுத்துவதில்லை. சீடர் ஒருவர் ஞானியிடம் கேட்டார், எனக்கு இப்போது மிகப்பெரிய செல்வம் கிடைத்துள்ளது. அதை நான் என்ன செய்ய வேண்டும்? உன் விருப்பப்படி செய் என்றார் ஞானி. இல்லை இல்லை என்று அவசரமாக மறுத்தார் சீடர். எதை செய்தால் எனது ஆன்மா நலன் பெறும் என்பதை மட்டும் கூறுங்கள், அதை செய்கிறேன். சில நாட்கள் கழித்து வா என்றார் ஞானி. சீடர் 7-8 நாட்கள் கழித்து வந்தார். ஞானி பெருமூச்சுடன் கூறினார், உனக்கு என்ன வழி சொல்வது என்றே எனக்கு புரியவில்லை. உனது செல்வத்தை நீயே செலவிட்டால் உனக்கு பயனில்லை. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அளித்தால் அதுவும் அப்படித்தான் பலனற்று போகும். ஆலயங்களுக்கு அதை அளித்தால் சமயவாதிகளின் பேராசைக்கு தீனி போடுவதாகத்தான் அது அமையும். அதை ஏழைகளுக்கு அளித்துவிட்டால் உன் கருணை உள்ளத்தை எண்ணி நீ மகிழ்வதால் உனக்குள் ஏற்படும் தற்பெருமை உன்னை பாதாளத்தில் சரித்துவிடும். இருப்பதில் ஓரளவு நல்ல வழி எது என்று சீடர் கேட்டார். ஏழைகளுக்கு அளித்துவிடு, அவர்களுக்காவது அதன் பயன் பெறட்டும் என்றார் ஞானி. சூஃபி காட்டும் பாதை இதுதான். சேவை மனப்பான்மை அற்றவன் பிறருக்கு தீங்கிழைப்பவன் ஆவான். ஆபத்தில் உதவாத குணமும் ஆபத்தை விளைவிப்பது போன்றதுதான். சேவை புரிபவனோ அதனால் ஏற்படும் இருமாப்பினால் தனக்குத்தானே தீங்கு செய்பவன் ஆகிறான். இந்த 2 நிலையில் இருந்தும் விடுதலை பெறுவதே சாசுவதமான நிலையாகும். உலகமே நன்மை, தீமை, இன்பம், துன்பம் என 2 பிரிந்தே காணப்படுகிறது. பிறப்பு, இறப்பு மற்றும் இருள், ஒளி, வெற்றி, தோல்வி என எல்லாமே 2 பிரிந்தே உள்ளன. இந்த 2 இடையேயான சலனமே உலக வாழ்வு. இன்பமும் துன்பமும் வேறு வேறு என்றாலும் இன்பமே துன்பமாக மாறுகிறது. அதேபோல் துன்பமே ஒரு நாள் இன்பமாக மாறக்கூடும். 2ஐயும் தாண்டிய நிலையே சலனமற்ற நிலை. அதனையே அத்வைத என்கிறார் ஆதிசங்கரர். கர்மங்களை துறந்து, துரத்தலின் பயனையும் துறந்து, அதனால் ஏற்படும் அகங்காரத்தையும் துறந்துவிடு என்கிறார் கீதையில் கிருஷ்ணர். சூஃபிகள் பலரும் இந்த 2 அல்லது 2ஐயும் கடந்த நிலையையே வலியுறுத்துகின்றனர். தங்களது சொல்லிலும் செயலிலும் அதனையே அவர்கள் கடைபிடிக்கவும் எடுத்துரைக்கவும் செய்தனர். எகிப்திய பாலைவனத்தில் ஒருவர் வசித்தார். அவரிடம் வந்த ஒருவர் தாம் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு உடலை புனிதமாக வைத்திருப்பதாகவும், ஆனால் தன் மனதின் எண்ணங்களை அப்படி தம்மால் அடக்க முடியவில்லை என்றும் கூறினார். ஞானி கூறினார்,
உடலின் புலன் உணர்வுகளை அடக்கி ஒடுக்குவது என்பது வேறு, அவற்றிலிருந்து விடுபடுவது என்பது வேறு. படிக்கும்படி ஒரு சிறுவனை அடித்து துன்புறுத்தினால் அவன் படிப்பையே வெறுக்க ஆரம்பித்து விடுவான். மனதின் இச்சைகளை பலவந்தமாக அடக்கும்போது நீ மனதின் எதிரியாகிறாய். எதை நீ மறுக்கிறாயோ அதையே மனம் நாட ஆரம்பித்துவிடும். சூஃபிகளின் பாதை காட்டுவது இதுதான். ஒன்றை வேண்டும் என விரும்புவது எப்படி ஒரு விதமான ஆசையோ, அதனை தேவையில்லை என்று பிடிவாதமாக மறுப்பதும் ஒருவித ஆசைதான். ஆனால் இது எதிர்மறையான ஆசை. மெல்ல மெல்ல இவற்றிலிருந்து விடுபடுவதுதான் மேலான நிலையாகும். அந்த ஞானி அவரிடம் புலன்களிடமிருந்து விடுபடும் வழிவகைகளை பற்றி விளக்கினார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சென்ற அந்த மனிதர் சில நாட்கள் சென்ற பின்னர் மீண்டும் வந்தார். நீங்கள் சொன்னவற்றில் பலதை நான் மறந்து போய்விட்டேன் என்றார். ஞானி அவரிடம் விளக்கமாக திரும்பவும் எல்லாவற்றையும் கூறி அனுப்பினார். சிறிது காலம் கழித்து மீண்டும் வந்த அவர் தாம் இப்போதும் அதில் சிலவற்றை மறந்துவிட்டதாக சொன்னார். மீண்டும் ஞானி அனைத்தையும் விரிவாகச் சொன்னார். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு தொந்தரவாக தெரியவில்லையா? வந்தவர் கேட்டார். ஞானி அங்கிருந்த எரியும் விளக்கை எடுத்து மற்ற விளக்குகளை ஏற்றுமாறு கூறினார். அதன்படி 4-5 விளக்குகளை ஏற்றினார் வந்தவர். இப்போது இந்த முதல் விளக்கிலிருந்து நெருப்பை எடுத்து மற்ற விளக்குகளை ஏற்றியதால் இந்த விளக்குக்கு ஏதாவது நஷ்டமுண்டா என்று கேட்டார் ஞானி. இல்லை என்றார் வந்தவர். அதேதான். நீங்களோ மற்றவர்களோ எத்தனை முறை என்னை நாடி வந்தாலும் அதனால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அதனால் தயங்காமல் எத்தனை தடவை வேண்டுமானாலும் வாருங்கள் என்றார் அவர் அன்புடன். இயற்கை என்பது எதையும் பேதப்படுத்தி அல்லது பிரிவினைப்படுத்தி பார்ப்பதே இல்லை. கடலில் பொழியும் அதே மழைதான் தரையிலும் பொழிகிறது. காட்டில் காயும் அதே நிலவுதான் நாட்டிலும் காய்கிறது. மலைகளில் வீசும் அதே காற்றுதான் சமவெளியிலும் வீசுகிறது. வடகோடி முதல் தென்கோடி வரை சூரியனின் கதிர்கள் ஒரே மாதிரிதான் பரவுகின்றன. மனித மனம் மட்டுமே எல்லாவற்றையும் நான் என்ற கண்ணோட்டத்துடன் அணுகுகிறது. எனக்கு பிடித்தவை, எனக்கு பிடிக்காதவை என்றுதான் மனம் எதையும் தரம் பிரிக்கிறது. உலகையே படைத்த இறைவனால் கூட இதிலிருந்து தப்ப முடிவதில்லை. உன் கடவுள் என் கடவுள் என பேதம் பிரித்து உன் கடவுளை விட என் கடவுள் உயர்ந்தவர் என்று கூறி அதனை நிலைநிறுத்த போரிலும் இறங்கிவிடுகிறது உலகம். இவர்களில் சாந்த குணமுள்ளவர்கள் விவாத போரில் ஈடுபடுகின்றனர். மூர்க்க குணம் கொண்டவர்களோ ஆயுத போரில் இறங்கிவிடுகின்றனர். இந்த 2 இடங்களிலும் மனம்தான் பிரிவினையை ஏற்படுத்துகிறது. இனம், மொழி, மதம், நிறம் இவற்றால் மனித குலத்திற்கு ஏற்பட்ட பேரழிவை போல் வேறு எதனாலும் இந்த அளவு பேரழிவு ஏற்பட்டது இல்லை. அதிலும் நிறவெறி, மதவெறி இவற்றைப் போல் பெருமளவில் இரத்தம் சிந்த வைத்தவை வேறெதுவும் இல்லை எனலாம். ஐரோப்பிய நாடுகளை பாடாய்படுத்திய இந்த நிறவெறி இப்போதும் கருப்பர், வெள்ளையர் என மக்களை இன்னமும் கூறு போட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த மதங்களின் அடிப்படை கொள்கைகளை பார்த்தால் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அன்பை போதித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் வழிவந்தது கிறிஸ்தவ மதம். ஆனால் ஆப்பிரிக்க நீக்ரோ இன மக்களை கப்பல் கப்பலாக பிடித்து வந்து அடிமை வியாபாரம் செய்தவர்கள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள்தான். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? பைபிள் கர்த்தரின் எதிரி சாத்தான் என்று கூறுகிறது. கடவுள் ஒளி வடிவமானவர், சாத்தான் இருள் வடிவமானவன். ஒளி என்றால் வெண்மை, இருள் என்பது கருப்பு. கர்த்தரை விசுவாசிப்பதால் நாம் வெண்மையான நிறத்தில் பிறந்துள்ளோம். கர்த்தரை விசுவாசியாதவர்கள் கருப்பு நிறமாக உள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு தவறான மனப்பான்மையை கொண்டிருந்ததன் விளைவாகவே நிறவெறி ஆதிக்கம் ஐரோப்பியா முழுவதும் நிலவியது. இதனை எதிர்த்தே லிங்கன், கென்னடி, காந்தி போன்றோர் பெரும் போராட்டம் நடத்தினர். ஆக பிரிவினை, துவேஷம், வன்மம் போன்றவை மனித மனத்தின் குறைபாடுகள் தானே தவிர வெளியில் இருந்து எதுவும் வருவது இல்லை. இறைவனை மனம் உருகி போற்றுவதும் இதே மனம்தான். துயரின் விளிம்பில் நின்று கொண்டு அவனை கடுமையாக தூற்றுவதும் இதே மனம்தான். தானே உயர்த்தி, தானே தாழ்த்தி, தானே உருவாக்கி, பின்னர் அதை தானே அழித்து, இப்படியாக இந்த கோடிக்கும் அந்த கோடிக்குமாக பெண்டுலம் போல் மாறி மாறி ஊசலாடுவது இந்த மனம் மட்டுமே. இந்த ஊசலாட்டம் நின்று அமைதியடைந்த மனம்தான் சூஃபி நிலை. இதனை தாண்டி வந்தவர்கள்தான் சூஃபி ஞானிகள். மனித மனதில் உள்ள பிரிவினைகளை சுட்டிக்காட்டும் கதை ஒன்று உண்டு. ஆடு மேய்ப்பவன் ஒருவன் தமது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவ்வழியே சென்ற ஒருவன் இவற்றை பார்த்தான். ஆடு மேய்ப்பவனிடம் அவன் சொன்னான், உங்களிடம் நல்ல அருமையான ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது. அவற்றை பற்றிய சில விவரங்களை விசாரித்து அறிய விரும்புகிறேன். தாராளமாக கேளுங்கள் என்றான் ஆடு மேய்ப்பவன். உங்களது ஆடுகள் ஒவ்வொரு நாளும் எத்தனை மைல்கள் நடக்கின்றன? எது, வெள்ளை ஆடுகளா கருப்பு ஆடுகளா என்று கேட்டான் ஆட்டிடையான். வந்தவருக்கோ ஒரே ஆச்சரியம். எனினும் அதை மறைத்து கொண்டு வெள்ளை ஆடுகள் என்றார் வந்தவர். வெள்ளை ஆடுகள் எப்படியும் தினமும் 5 மைல்களாவது நடக்கும். கருப்பு ஆடுகள் அவையும் தான் என்றான் அவன். வெள்ளை ஆடுகளா கருப்பு ஆடுகளா, எது அதிகம் புல் தின்னும்? வெள்ளை ஆடுகள். அவை எப்படியும் 4-5 பவுண்டு தின்றுவிடும். சரி, கருப்பு ஆடுகள் என்று கேட்டான். அவையும் தான் என்றான் அவன்.
ஒவ்வொரு வருடமும் அவை எவ்வளவு கம்பளி தருகின்றன? எது, வெள்ளை ஆடுகளா கருப்பு ஆடுகளா? வெள்ளை ஆடுகள். கம்பளி வெட்டும் காலங்களில் ஒவ்வொரு வருடமும் வெள்ளை ஆடுகள் 7 பவுண்டு கம்பளி தரும். சரி, கருப்பு ஆடுகள்? கருப்பு ஆடுகளும் தான். அந்த வழிப்போக்கன் குழம்பி போனான். என்ன இது? எனது ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் வெள்ளையா கருப்பா என தரம் பிரிக்கிறீர்கள். ஆனால் இரண்டும் ஒரே அளவு என பதிலும் தருகிறீர்கள். ஏன் இப்படி? அது இயல்புதானே என்ற ஆடு மேய்ப்பவன் கூறினான். பாருங்கள், இந்த வெள்ளை ஆடுகள் எல்லாம் எனக்கு சொந்தமானவை. அப்படியா? அது சரி என்ற வழிப்போக்கன், அப்படியானால் அந்த கருப்பு ஆடுகள் என்று இழுத்தார். அவையும் என்னுடையவைதான் என்றானாம் அந்த ஆட்டிடையன். அன்பு ஒன்றாக பார்க்கும் எல்லாவற்றையுமே மனித மனம் மட்டும் முட்டாள்தனமாக பாகப்பிரிவினை செய்து விடுகிறது. எல்லா ஆடுகளும் சீரான வளர்ச்சி, சீரான பயன், சீரான வாழ்க்கை என்றுதான் உள்ளன. ஆனால் அவற்றின் உரிமையாளர் அவற்றின் நிறத்தை கொண்டு அவற்றை வெள்ளை கருப்பு என வகைப்படுத்த முயல்கிறார். அலெக்சாண்டரின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்து எழுதிய அறிஞர் புளூட்டார்க் கூறுகிறார், ஒருமுறை மாவீரன் அலெக்சாண்டர் வந்தபோது தத்துவஞானி டயோஜெனிஸ் எலும்புகளின் குவியல் ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருந்தாராம். இறந்தவர்களின் எலும்புகளை அவர் உற்று பார்ப்பது கண்டு அதிசயித்த அலெக்சாண்டர் வியப்புடன், என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டானாம். என்னால் கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒன்று இதில் உள்ளது, அதை எப்படியாவது கண்டுபிடிக்க முயல்கிறேன் என்றாராம் அந்த ஞானி. அது என்ன? இவற்றில் எவை கிரேக்க எலும்புகள், எவை பாரசீகர்களின் எலும்புகள், எவை அடிமைகளின் எலும்புகள், எவை எஜமானர்களின் எலும்புகள்? இதை கேட்ட பின்னரே அலெக்சாண்டரின் மனதில் உண்மை ஒளி உதயமானது. அதையடுத்து அவன் பாரசீக இளவரசியை மணந்து கொண்டதுடன் தனது வீரர்களின் 40,000 பேருக்கு பாரசீக பெண்களை மணம் செய்வித்து 2 பெரிய இனங்களை இணைக்க முன்வந்தான். எனினும் அவனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வந்த அசோகரும் அக்பருமே தோற்றுப்போன முயற்சியில் அவன் மட்டும் வெற்றி பெற்று விடவில்லை. காலத்துக்கும் முந்தைய அவனது புரட்சி அவனுடன் முடிவடைந்து விட்டது. ஞானியர் காட்டும் வழிகளை சராசரி மக்கள் எல்லோரும் பின்பற்றி விடுவதில்லை.